கலைஞர் மட்டும் இல்லைன்னா இங்க தமிழே இல்லாம போயிருக்கும். நவீன தமிழ்நாட்டை கட்டமைச்சவர் யாரு? கலைஞர் தான். கலைஞருக்கு முன்னாடி தமிழெல்லாம் எப்படி இருந்தான்? அம்மனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கலைஞர் தான் தமிழனுக்கு கோமணம் கட்டவே கத்து கொடுத்தவர். யார் தமிழை வளர்க்குறா, யார் தமிழ் வளர்க்குறா? நீங்க என்ன தமிழை செஞ்சு கிழிச்சிங்க? தமிழ்னு தமிழை வச்சு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழை வளர்க்கல நீங்க. சொல்லுங்க, உதயநிதி செத்த மொழின்றார்ல, செத்த மொழியிலேயே இவர் பேர் வச்சிருக்காரு. இவர் பேர் உதயநிதி சமஸ்கிருதமா தமிழா? திராவிடம் தமிழா சமஸ்கிருதமா? நீங்க அவருக்கு ஒரு டேலாம் வச்சு நீங்க அவர் பெரிய ஐப்பு கொடுக்குற அளவுக்குலாம் இங்க ஒன்னும் ஒரு ஆணியே புடுங்கல. பெரிய கற்பனை இருக்காரு பாருங்க. அவர் இருக்க ஒரு மேடையில அந்த பெண்கள் ஆடுறாங்க, மேடையை விட்டு இறங்கி அவருக்கு பக்கத்துல ஆடுறாங்க. அவர் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா நாங்க தான் பெண்ணுரிமை போராளிகள், பெண்ணுரிமை காவலர்கள், பெரியார் மட்டும் இல்லைனா அப்படிங்கிறீங்க. பெண்கள்னா உங்களுக்கு எதுக்கு? அரைகுறை டான்ஸ் போட்டு ஆட்டம் போடுறதுக்கு. அதை பார்த்துட்டு நீங்க நல்லா குஜாலா அது பண்றதுக்கு. உங்க வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி ஆட விடுவீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது கலைஞர் அவர்கள் இதுல இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் இதுல உண்மையாலுமே அவர் என்ன, ஐயோ இதுக்கு கலைஞரே பரவாயில்லையா, இனே இப்படி கேவலமா ஆட்சி கொடுக்குறாங்க. திமுகல இருக்கிறவங்களே என்னங்கடா ஆட்சி நடக்குதுங்கன்னு கேட்கிற அளவுக்கு இங்க ஆட்சி கேவலமா நடந்துச்சு. அப்ப திருப்பி இன்னொரு தடவை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த பட்டநாமம் அப்படின்றது இந்துக்களோட புனித சின்னம். நீ அது பட்டநாமம் அப்படின்றது ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு தான் எப்படி ஒரு முதல்வர்னு சொல்லுவாரு. ஆனா பட்டநாமம் போட்டிருக்கவனோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? பட்டநாமம் போடுறதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்ப பட்டநாமம் போட்டவனா எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி மாநில சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவரன் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இன்று மனிதநேய உதய நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேற்று கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடப்பட்டுச்சு, இன்னைக்கு இந்த நாள் கொண்டாடப்படுது மேம். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு புரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர் மாதிரியான ஒரு சட்டமேதைகள் பிரதமர் நம்ம பட்டேல் ஐயா அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு இது பண்ணலாம். நீங்கள் எதுக்கு இங்கே ஒரு என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டாருன்னு என்ன சொல்றீங்க? என்ன நாள்? மனிதநேய உதய நாளா? மனிதநேயம் உதயம் ஆகிறதுக்கு இவர் என்ன பண்ணாரு? பிறந்ததுலேருந்து தன் வாழ்நாள ஒரு 15 வயசுலேருந்து தனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இங்க மனிதநேயத்துக்காக போராடி இருக்காரு. மக்கள் பணி நிறைய செஞ்சிருக்காரு. என்னமா 5 வருஷம் துணை முதலமைச்சர் இருக்கிறாரு. அது எப்படி? உங்க அப்பா ஸ்டாலினா இருக்கிறதுனால இல்ல சாமானியமா இருக்கவங்க ஆயிட முடியுமா? உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க தாத்தா கலைஞர், அதனால நீங்க எப்படி ஆயிட்டு உட்காந்துருக்கீங்க? அது உங்களோட தனிப்பட்ட திறமையில தான் வந்தீங்களா, இல்லை நீங்கள் மக்களுக்குன்னு சேவை செஞ்சதா வந்தீங்களா? இப்போ இங்கே நம்ம பாஜகவோட தேசிய இளைஞரணி தலைவராக இருக்கிறார்ல தேஜஸ்வி அவர்கள், அவர் எவ்வளோ சின்ன பையனாக இருக்கையிலே தன்னோட உண்டியல் காசை தேசத்துக்குன்னு கொடுத்தாருல. அப்போ ஒரு சின்ன குழந்தையா இருக்கப்பே அந்த குழந்தைக்குள்ள ஒரு தேசியம் இருந்திருக்கு, மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ற ஒரு இது இருந்திருக்குல்ல. அதனால இன்றைக்கி அந்த பையன் அவர் இன்றைக்கி ஒரு நேஷனல் லீடராக வளர்ந்துருக்காரு. உதயநிதி அவர்களெல்லாம் அந்த அந்த ஒரு சினிமா சந்தானத்துக்குள்ள நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கா தெரியுமா? எங்கேயாவது அரசியல் முகம் காமிச்சிருக்காரா? இல்லை மக்கள் சேவைன்னு எதாவது பண்ணியிருக்காரா? மக்கள் பணி எதாவது பண்ணியிருக்காரா? ஒரு கர்மமும் கிடையாது. அதனால் இதை பற்றி பேசுகிறது நமக்கு உண்மையாலுமே ஒரு டைம் வேஸ்ட்டு. முழுக்க இது ஒரு அவங்க அந்த தான் சொல்கிறாங்களே, திரிசங்கு சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கொண்டாடிட்டு போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். சும்மாவே இவங்க ஒரு மாநாடு ஒரு இது கூட்டம் பொதுக்கூட்டம்னு போட்டாலே ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பாங்க. பொண்களை அரைகுட ஆடையில் ஆட விட்டுட்டு இது பண்ணுவாங்க. இதில் ஒரு படி மேலே போய் ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கற்பனை இருக்கார் பாருங்க. அவர் இருக்க ஒரு மேடையில் அந்த பெண்கள் ஆடுறாங்க, மேடையை விட்டு இறங்கி அவருக்கு பக்கத்தில் ஆடுறாங்க. அவர் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு இதை நீங்கள் மக்களுக்கு கிரியேட் பண்ணுறீங்க? ஒரு நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு அருவருப்பான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு கேட்டால் நாங்கள் தான் பெண்ணுரிமை போராளிகள், பெண்ணுரிமை காவலர்கள், பெரியார் மட்டும் இல்லைனா அப்படிங்கிறீங்க. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன அறகுறையாக டான்ஸ் வச்சு ஆடுறதுக்கு தான் நீங்கள் பெண்களை வச்சுருக்கீங்களா? அப்போ பெண்களை நீங்கள் அறிவார்ந்த ஒரு இனமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்போ பெண்களுக்குன்னு மூளை கிடையாது, பெண்களுக்கு அறிவு கிடையாது, திறமை கிடையாது, உழைப்பு கிடையாது. பெண்கள்னா உங்களுக்கு எதுக்கு? அரைகுறை டான்ஸ் போட்டு ஆட்டம் போடுறதுக்கு. ஆட்டம் போட்டால் நீங்கள் அந்த கூட்டம் அங்கே இருக்கவே உட்கார வச்சுப்பான். அதை பார்த்து நீங்கள் நல்லா குஜாலா இது பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி ஆட விடுவீங்களா? அப்போ இல்லாதப்பட்டவங்க காசில் அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அவங்க அந்த இது பண்ணுறவங்கள நீங்கள் இப்படி ஏடி ஆட விட்றீங்கன்னா அப்போ நீங்கள் என்னத்தை என்கரேஜ் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் தொண்டர்கள் எல்லாம் எப்படி பொண்ணுங்களை பார்ப்பான்? அப்போ இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இது ஒரு கேவலமானதுங்க. அதை பேசக்கூடாது. நீங்கள் பாருங்கள், போயிட்டு ஈவேராக்கெலாம் போயிட்டு ஈரோட்டு பூகம்பத்தை போய் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன்னா அந்த வாழ்த்துக்கள்ங்கிறதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதான் இங்கே தமிழ் வளர்த்த லட்சணம். துணை முதல்வரோட ட்வீட்டில் தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மேம்பாலம் கட்டுறாங்க, மேம்பாலத்துக்கு பாலம் பொழந்துக்கிட்டு லாவை மாற்றி போடுறாங்க. தமிழே நீங்கள் வளர்க்கலை, பெண்களுக்கும் எதுவும் பண்ணல, சமூக நீதியும் காக்கல. நீங்கள் சொல்கிறீங்க சமூக நீதி காத்தவர்கள். என்ன சமூக நீதி காக்குறீங்க? NCRB டேட்டாவில் இப்போ என்ன வந்திருக்கு? SC/ST மக்களுக்கான அதிகபட்ச இது எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. டேட்டா அதிகமாக இருக்குன்னு காட்டுது. என்ன பண்ணுறீங்க? பட்டியலின மக்கள் மீதான இது வன்முறைகள் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க VCக்கால இருக்கிறவர் MPA பேசுகிறார், அவர் ரவிக்குமாரை. பட்டியலின மக்கள் மேலே தாக்குதல் நடந்ததுனால அதுக்கான தண்டனைகள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறத விட இங்கே தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குங்கிறாங்க.
இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வெறுமனே வாயிலே வடை சுட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தமிழக மக்களை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழக மக்களுக்கு என்ன பார்வை இல்லை, அரசியல் தெரியாது, தமிழக மக்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, சும்மா ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்திடலாம், ஃபோட்டோஷூட் பண்ணி மக்களை ஏமாத்திடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான படத்தை மக்கள் 2026 கொடுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வந்து அவருக்கு ஒரு டேலாம் வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஐப்பு கொடுக்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் ஒரு ஆணியே பிடுங்கலை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் மேம் நீ சொன்ன மாதிரி மக்கள் வந்து மாறுவாங்க அப்படின்னா 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் மேம் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ உதயநிதிக்கு வாவா வருங்காலமே வாடுறாங்க. 2021 வந்து அங்கே 10 வருஷம் அதற்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சி நடத்தியிருக்கு. பொதுவாகவே தமிழக மக்களோட மனநிலை எப்படின்னா தொடர்ந்து 4 வருஷம் 5 வருஷம் அப்படி இது பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு 5 வருஷம்னா அவங்க ஒரு 5 வருஷம் அப்படிம்பாங்க. ரொம்ப சூப்பராக ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷம்பாங்க. இந்த மாதிரி தான் ஏடிஎம்கே 2 டைம், டிஎம்கே 2 டைம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, 2வது டைம் வந்ததே கிடையாது. அந்த 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி புரிஞ்சு அதில் அம்மாவோட மறைவு, அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து அதில் நிறைய எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொரோனா வந்து இவ்வளோ ஏகப்பட்ட புயல் இதெல்லாமே வந்துச்சு. இதுக்கு அப்புறமும் கூட அப்படியே க்ளீன் ஸ்வீப்பு, அப்படியே திமுக அப்படியே ஜெயிச்சு வந்துருச்சு பெரும்பான்மையாக, அப்படிலாம் கிடையாது. அப்பயும் எவ்வளோ இடங்களில் முட்டி மோதி அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்ட சில பல இதெல்லாம் காரணம் நிறையா. அங்கே என்ன ஒரு டிடிவி அவங்க பிரிஞ்சு போனது, ஓபிஎஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவ்வளோ நடந்து அங்கே ஓட்டு பிரிஞ்சும் கூட திமுக என்ன வந்துச்சு? 3% ஓட்டு, இவ்வளோ தான் வித்தியாசம். நிறைய இடங்களில் 3000 ஓட்டு வித்தியாசம், 5000 வித்தியாசம், 7000 வித்தியாசம். இந்த வித்தியாசத்தில் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தீங்க. அப்போ மக்களோட சாய்ஸ் எப்போவுமே திமுக கிடையாது. திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கே தெரியும் திமுக வந்தால் லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு நாசமாயிரும், ரவுடி பயில கிளம்பிடுவானுங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, இது எல்லாமே தெரியும். ஆனால் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது கலைஞர் அவர்கள் இதில் இருந்தது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதில் உண்மையாலுமே அவர்னா ஐயோ இதுக்கு கலைஞரே பரவாயில்லையா, ஏன்னா இப்படி கேவலமாக ஆட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களே, திமுகவில் இருக்கிறவங்களே என்னங்கடா ஆட்சி நடக்குதுங்கன்னு கேட்குற அளவுக்கு இங்கே ஆட்சி கேவலமாக நடந்துட்டுருக்கு. அப்போ திருப்பி இன்னொரு தடவை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? எந்த நம்பிக்கையில் நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இந்த கேள்வியே முதல்ல தப்பு. மக்கள்கிட்ட எங்கே வேணால் போய் பாருங்கள், ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து அந்தளவுக்கு இருக்குது. மக்கள் கடுமையான கட்டுப்புலையும் கோவத்துலையும் விரக்தியிலையும் இருக்கிறாங்க இந்த ஆட்சி மேலே. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு எங்கள்கிட்ட நிதியை மட்டும் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வாங்கிக்குது, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து திருப்பி தரதுக்கு வந்து நாமத்தை தான் திருப்பி தருது அப்படின்ற மாதிரிலாம் மேம் கிண்டல் பண்ணிக்கிறாரு. இதில் ஒரு விஷயம், இந்த பட்டநாமம் அப்படின்றது வந்து இந்துக்களோட புனித சின்னம். நீ வந்து அது பட்டநாமம் அப்படின்றது வந்து ஒரு ஏமாத்துறதுக்கான ஒரு தான் எப்படி வந்து ஒரு முதல்வர்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து எந்த மத உணர்வுகளையும் புண்படுத்த மாட்டோம் அப்படின்றீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி சொல்லுவீங்க? இல்லை வேறு யாராவது ஒருத்தவனா நீ என்னப்பா சிலுவை போட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை உனக்கு நீ வேறு தானே சொல்லுவீங்களா? ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பட்டநாமம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துக்களோட புனித சின்னத்தை நீங்கள் எப்படி அதை வந்து ஏமாத்துறதுக்கு ஒப்பீடாக நீங்கள் சொல்லுவீங்க? ஆனால் பட்டநாமம் போட்டிருக்கவனோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? பட்டநாமம் போடுறதெல்லாம் ஏமாத்து வேலை. அப்போ பட்டநாமம் போட்டவனா எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இது ஒரு முதல்வருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அது இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்துறது வந்து ரொம்ப தெளிவாகவே அவர் பண்ணுவார். இதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனம். அடுத்தது இந்த வரி 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 வரின்னு இதையே நீங்கள் பாடிட்டு இருக்கீங்களே, அப்போ வந்து நான் வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கேன், இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு வெத்து வாய்ச்சவராக தான் பேசுகிறேன்னு ஒழிஞ்சு எனக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நின்று என் ஸ்டேட்டுக்கு இது வேணும் பண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர துப்பு இல்லாத ஒரு முதல்வர் எதுக்கு முதல்வர்? இப்போ உங்களை வந்து இங்கே இதாக போட்டிருக்காங்கப்பா, இப்போ உங்களை வந்து உங்கள் ஓனர் உங்களை போட்டிருக்காரு, நீங்கள் ஓனர்கிட்ட போய் நான் கேட்குறேன்னா அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா, நான் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பண்ணுறாங்கண்ணா, நான் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்கன்னா சிம்பிளாக உங்களை என்ன சொல்லுவாங்க? அப்போ நீ வேலையை விட்டு போயிரு. உன்னை எதுக்கு வேலைக்கு போட்டேன்? எப்படி உட்காந்து அவங்க கிட்ட எப்படி கேள்வியை வாங்கணும், எப்படி பதிலை வாங்கணும் அப்படிங்கிறதான் ஓ வேலை. அதை உனக்கு பண்ண தெரிலனா நீ அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை. அதுதான் அப்போ முதல்வருக்கு அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை. மத்திய அரசுக்கிட்ட என் மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எப்படி வாங்கிட்டு வரணும்னு தெரியாமல் பொழுது அன்னைக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு எல்லாம் மேலே இருக்கவனே கை காமிச்சிருந்தா அப்போ மக்களுக்கு கடுப்பு வெறுப்பும் வருமா வராதா? 39 MP எதுக்கு அனுப்புனீங்க? மத்திய அரசு வரி தரலாம், அங்கே போய் கேண்டீனில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்றதுக்கு 39 MP அனுப்புனீங்களா? 39 MPக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டு நிதிக்காக எத்தனை இடங்கள் எழுந்திரிச்சு குரல் எழுப்புனாங்க? வெளியேறி கொடுங்க. இந்த இத்தனை வருஷத்தில் இப்போ இந்த எலெக்ஷனில் போடாங்கல்ல, இத்தனை முறை எழுதி நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம், இத்தனை முறை நிதிக்காக நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம், இத்தனை கோடிய நிதியை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், வெளியேறி கொடுங்க. ஒன்றும் இல்லாமல் எதுக்கு மக்களை ஏமாற்றி மக்களை வஞ்சிச்சு நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு ஏமாற்றி நீங்கள் மக்கள் ஓட்டை வாங்கி மக்கள் நம்பி தானே உங்களை அனுப்புனாங்க. நீங்கள் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிதி வாங்கி தரல, நிதி வாங்கி தரல, எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க? யாரால் இங்கே மத்திய அரசு நின்று ஓட்டு வாங்கி வர முடியுமோ? மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறேன்னா மத்திய அரசு நின்று எங்கள் மக்களுக்கு இது வேணும் நிதி வாங்கி தர ஒரு அமைச்சர் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுத்துப்பாங்க. எதை கேட்டாலும் கோவை மெட்ரோவா மத்திய அரசு ஒதுக்கி வச்சு, நெல் கொள்முதலா மத்திய அரசு, எல்லாத்துக்குமே மத்திய அரசு, வெள்ளம் வந்துருச்சா வெள்ளத்துக்கு மத்திய அரசுக்கு நிதி வேணும், வடிகால் பணியா மத்திய அரசு, வடிகால் பணிக்கு நீ 5000 கோடி ஒதுக்குற,
நீ அதை உருப்படியாக செலவு பண்ணல, நாசம் பண்ணி விட்டு நீ பண்ண லஞ்சம் ஊழல் பண்ணி அந்த காசை நீ வாயில போட்டதுனால மக்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. அதுக்கு எப்படி நீ மத்திய அரசு கை காட்டுவேன்? நெல் கொள்முதல் மத்திய அரசு ஈரப்பதம் ஏற்ற மாட்டேங்குது. ஈரப்பதம் இல்லாம அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? நீ வந்து சும்மா ஒரு ஷெட்டு போட்டு ஒரு தார்பாய் போட்டு மூடினா அந்த நெல் மூட்டையை அதோட ஈரப்பதம் பாதுகாக்கப்படுமா இல்லையா? அதுக்கு கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்களா? எத்தனை கோடி தெருவுக்கு தெரு செலவு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. வெட்டியார் ரேஸ் விடுறீங்க, கார் ரேஸ் விடுறீங்க. மக்கள் காசை எப்படிலாம் வீணாக்குறீங்க நீங்க வரி பணத்தை. விவசாயிகளோட நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு தார்பாயோ இல்லை ஒரு ஷெட்டோ போட முடியாது உங்களால. உங்களோட கையாளகதனத்துக்கு மத்திய அரசு வந்து ஈரப்பதத்துலன்னு சொல்லிட்டு ஒரு கையை காட்டுறீங்க. எல்லாமே நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப எதுவுமே இல்லை. வரி பங்கீடு என்ன? வரி பங்கீடு இல்லை. போன முறை காங்கிரஸ் ஆட்சியில் 32% தான் உங்களுக்கு வரி பங்கீடு. இந்த தடவை 42%. போன முறை 27,000 கோடிகள் இருந்துச்சு காங்கிரஸோட ஆட்சியில். மோடி அவர்கள் ஆட்சி அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கோடி. புரியுதா? எங்க இருக்கு பாருங்க, மலைக்கு மடுவுக்கு இருக்க வித்தியாசம். நீங்க என்ன 10 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. என்ன இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. இது இல்லாம மத்திய அரசு கிட்ட கடன் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க நீங்க? அதெல்லாம் யார் கொடுத்துட்டு இருக்காங்க? இந்த நிதியில வாங்கி என்ன பண்றீங்க? வாங்கி 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 இந்த நிதியை ஃபுல்லா உங்க குடும்பத்துல இருக்க நிதி வாயிலேயே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிதிகள் வாயிலேயே மக்களுக்கு எப்படி நிதி போகும்? நிதி இல்ல. மத்திய அரசு எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கலன்னா ஆட்சி நடத்த தெரியல, ஆட தெரியாதவ வாச போன அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆட தெரியல. ஓரமா போய் நின்னுங்க. யார் வராங்களோ அவங்க பண்ணுவாங்க. கோவை மெட்ரோக்கும் அப்படிதான். கோவை மெட்ரோக்கு இது ஒதுக்கிட்டாங்க, ஐயோ மதுரை மெட்ரோ ஒதுக்கிட்டாங்க. நீங்க டிபிஆர் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? மெட்ரோ பாலிசி படி 2017 மெட்ரோ பாலிசி படி என்ன இருக்கு? 20 லட்சத்துக்கு கீழே மக்கள் தொகை இருந்தா மெட்ரோ வராது, 20 லட்சத்துக்கு மேல இருக்கும்னு தெரியுது. உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ரூல்ஸ் தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருக்கு. மக்கள் தொகை கம்மியா இருக்கு, ஆனாலும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நீ குறிப்பிடணும்ல. இல்ல நீ என்ன பண்ணணும்? கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாதிரி அங்க இருக்கிற புறநகர்ல இருக்கிற மதுரையில் இருக்கவங்களை இது பண்றது, கோயம்புத்தூர்ல இருக்க புறநகர்ல இருக்கவங்களை ஜாயின் பண்றது, அதை ஒரு கிரேட்டர் இதாக்க மாத்தி அதுக்கு இது பண்ணணும். இல்லைன்னா ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் கேட்கணும். இப்போ உடனே குதிக்கிறாங்க, ஆக்ராவுக்கு வந்துருச்சு பத்தியா, குர்கானுக்கு வந்துருச்சு பத்தியா. ஆக்ராங்கிறது ஒரு இன்டர்நேஷனல், அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அவங்க ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் போட்டு வாங்குறாங்க. இங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு இங்க இருக்கிறது, ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸை கனெக்ட் பண்றதுனால எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு ஸ்பெஷல் கேஸா விதிவிலக்கா பண்ணி கொடுங்கன்னு அந்த மாநில அரசு கேட்டுக்குது. ஆக்ராக்கு எப்போ வந்து மெட்ரோ வந்துச்சு? இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? காங்கிரஸ் தானே இருந்தாங்க. அப்போ எப்படி கொடுத்தாங்க? அப்போ என்ன புரிதல் உங்களுக்கு? அங்கே தேவை மாநில அரசு கரெக்டாக நீ கோரிக்கை வைக்கணும். இப்போ நான் போய் இப்போ என்னோட இதில் போய் கேட்குறேன்னா என்னோட முதலாளிகிட்ட இங்கே இதுக்கெல்லாம் வசதி கிடையாது, 6:30 மணி தான், 6:30 மணிக்கு நீ வந்து தான் ஆகணும், இதுக்கு மேலே இருந்தால் கிடையாது, இந்த சிஸ்டமில் வந்து 10 பேர் தான் வேலை செய்யலாம், இதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டா நான் போய் ஐயா இங்கே 8 பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு செருப்பால் அடிப்பாங்களா? இல்லை, 8 பேர் எங்கடா நீ கொண்டு வந்துடுறா, 10 பேர் தானா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ஸ்பெஷல் கேஸை சொல்லணும். சார் நீங்கள் 10 பேர்னு சொன்னீங்க, ஆனால் இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸு, இங்கே 8 இருக்காங்க, இந்த காரணத்துக்காக எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு நீ கேட்டிங்கன்னா தான் ஒரு சாதாரண கிளர்க்குக்கு தெரியுங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற கிளர்க்குக்கு என்ன அதுக்கான க்ரைட்டீரியா, அந்த க்ரைட்டீரியா இல்லைன்னா அதை நீ ஸ்பெஷல் கேஸாக பண்ணணும்னு கொடுக்கணும்ல. நீங்கள் எதுவுமே கொடுக்காம 2011 டேட்டாவை வச்சு, சர்வேவை வச்சு, அப்போ இருக்க பாப்புலேஷனை கொடுத்து குருட்டாம்போக்கில் நீ பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு, அப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா வேணும்னே இப்படி பண்ணால் அந்த டிபிஆர் திருப்பி வரும். இப்போ கூட அவங்க அந்த டிபிஆர் ரிஜெக்டட் கிடையாது, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி நம்ம அனுப்புவோம், அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க, நம்ம இதை வச்சு அவங்க பாருங்கள் மத்திய அரசு வந்துருச்சு அப்படின்னு நம்ம கூவோம். அப்படின்னு அந்த கோவை மக்களையும் மதுரை மக்களையும் வஞ்சிக்கிறதுக்கான வேலையை தானே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மதுரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மதுரையோட வீதிகள் எவ்வளோ பெருசு, மதுரையோட ரோடு ஒன்றுனா ஹைவேஸ் மாதிரி இருக்கும். நீ அதுக்கெல்லாம் தரமான சாலையை போட்டு, பஸ்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரூட் போட்டு, ஸ்பெஷல் பிரிட்ஜஸ் போட்டு, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கனாவே அங்கே டிராஃபிக்கு வேலை கிடையாது. இங்கே என்ன, இங்கே சென்னை மாதிரி கச்சடாவாக 30 அடி ரோடு 40 அடி ரோடுன்னு வச்சுக்கிட்டு டிராஃபிக்கில் இது பண்ணுறோம். மதுரை எவ்வளோ பெரிய ரோடுங்க எல்லாம். எங்கள் மதுரை இன்னைக்கு குப்பை நகரில் வந்து முதல் நகரமாக்கி வச்சுருக்கீங்க, கோவில் நகரத்தை. அதை சரி பண்ணுறதுக்கு துப்ப காணா, அதை விட்டுட்டு அங்கே போய் நிற்கிறீங்க. இங்கே கோயம்புத்தூரில் வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கான ஸ்பெஷல் கேஸ் கொடுக்கணும்ல. நாங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் நிறைய இது பண்ணுறாங்க, இங்கே பக்கத்தில் திருப்பூர் இருக்குது, இங்கே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் ஸ்பெஷல் கேஸாக கொடுக்கணும்ல. அப்போ ஒரு ரிப்போர்ட்டை கூட சரியாக தயாரிக்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு அரசா நீங்கள் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மத்திய அரசு பாருன்னா அப்போ பீகார் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்களோ அதுதான் தமிழக மக்களும் முடிவெடுப்பாங்க. தமிழக மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க? எந்த முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு என்ன வேணும்ன்றதை மத்திய அரசுக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு தெம்பும் திராணி இருக்க முதலமைச்சர் தான் நமக்கு வேணும். இவங்க எந்நேரமும் மத்திய அரசு கூட முறுக்கிக்கிட்டே நிற்கிறேன்னு நீ முறுக்கிக்கிட்டே தான் இருக்கணும்.
ஆனால் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் எது தமிழக மக்களுக்கு நல்லதோ அதை செய்வோம்னு நீங்கள் நினைக்கல. மத்திய அரசு எதை செஞ்சாலும் அதை எதுக்கணுன்ற மென்டாலிட்டியில் இருக்கீங்க. அப்போ மத்திய அரசு நல்ல திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு கொண்டு வந்தாலும் அதை கொடுக்க விடாம தடுக்கிறீங்க. அப்போ உங்களோட வெட்டி வீம்புக்கு இங்கே வந்து எதோ சொல்லுவாங்கல்ல, புருஷ கூட கோச்சிட்டு புள்ளைய போட்டு அடிச்சாலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே மத்திய அரசு கூட பிரச்சனை பண்ணிட்டு இங்கே மக்களை வஞ்சிக்கிறத மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, 2026 ஸ்டாலின் அரசால முடியலை, பாவம் அவரு எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு, கதறி பார்த்தாரு, போராடி பார்த்தாரு, முடியல, அதனால நிம்மதியாக அவர் எதிர்க்கட்சியில் போய் உட்காரட்டும். எந்த முதலமைச்சர் வந்தால் மத்திய அரசுக்கிட்ட கரெக்டாக ஃபண்டை வாங்கி பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்ற முடிவு 2026 எடுப்பாங்க. ஓகே மேம். நிதின் ஒன்று ஞாபகம் வருது மேம். தமிழ் மொழிக்கு நீங்கள் வந்து 100கணக்கான கோடி தான் ஒதுக்குறீங்க, ஆனால் செத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு வந்து 1000கணக்கில் ஒதுக்குறீங்கன்றாங்க. முதல்ல சமஸ்கிருத மொழி செத்த மொழி அப்படின்றதே முதல்ல தப்பு. நீங்கள் இதில் வந்து சமஸ்கிருதம் அப்படின்றத கணக்கு பண்ணாலே இன்றைக்கி நம்மளோட தமிழக மன்னர்கள் எவ்வளோ பழைய மன்னர்கள் கூட அவங்களோட கல்வெட்டுகளில் சமஸ்கிருதமும் கலந்து தான் வந்து இது கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க. இங்கே ராஜராஜ சோழனை விட, ராஜேந்திர சோழனை விட, அதுக்கு முன்னாடி நம்ம மன்னர்களை விட இங்கே இருக்கிற இப்போ நேற்று முளைச்ச காளான்களுக்கெல்லாம் ஒன்றும் மொழியில் பற்றின அறிவு இருக்க போகிறது கிடையாது. புரியுதா? நம்மளோட சிவபெருமான் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, அவரோட டமருகத்திலேருந்து தமிழ் ஒரு பருவமும் சமஸ்கிருதம் ஒரு முழுவதும் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது ஒரு மொழி மேலே உனக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பு? ஒரு மொழிங்கிறது ஒரு கற்றுக்கிற ஒரு விஷயம், அது ஒரு அறிவு, அவ்வளோதான். தாய்மொழிங்கிறது உணர்வு. எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி. இப்போ தெலுங்குக்காரங்களுக்கும் அவங்க தாய்மொழி உணர்வு, மலையாளக்காரங்களுக்கும் அவங்களுக்கு தாய்மொழி உணர்வு, இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் அடுத்த ஒரு கதறல், ஐயோ சமஸ்கிருதத்துக்கு வந்து இத்தனை இதில் பண்ணியிருக்காங்கன்னு. ஒன்றுமே இல்லைப்பா. நிதி பங்கீடு அப்படின்றது, நீ 10 வீடு வச்சுருக்க, உனக்கு நான் 10 வீட்டுக்கு நிதி எதிர்பார்க்க கொடுக்குறேன். நீ ஒரு வீடு வச்சுருக்க, நான் ஒரு வீட்டுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். நீ 10 வீடு கொடுத்தா உனக்கு எவ்வளோ வரும்? 1000 ரூபா வரும். ஒரு வீட்டுக்கு இருக்கவனுக்கு 100 ரூபா தான் வரும். நீ உனக்கு உனக்கு தெம்பு இருந்துச்சுன்னா நீ 100 வீடு கட்டணுமா இல்லையா? நீ தானே சொல்லிக்கிறோம், நாங்கள் மூத்த முன்னோடிகள், தமிழ் பெரிய குடி, கலைஞர் மட்டும் இல்லைன்னா இங்கே தமிழே இல்லாமல் போயிருக்கும். நவீன தமிழ்நாட்டே கட்டமைச்சவர் யார்? கலைஞர் தான். கலைஞருக்கு முன்னாடி தமிழெல்லாம் எப்படி இருந்தான்? அம்மனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கலைஞர் தான் தமிழனுக்கு கோமணம் கட்டவே கற்றுக் கொடுத்தவர். கலைஞர் தான் வந்து தமிழர்களுக்கெல்லாம் இந்த காளிதாசன் படத்தில் வந்து இவர் சிவாஜி திரிவார்ல, காட்டுவாசி மாதிரி கேப்பேன்னு திரிவாங்க. அப்போ அவர் தான் நாக்கில் எழுதி அம்மா அப்பா அப்படிலாம் பேச வைப்பாங்க. அந்த மாதிரி கலைஞர் தான் தமிழர்கள் நாக்கிலெல்லாம் எழுதி எழுதி பேச வச்சவர். கலைஞருக்கு முன்னாடி தமிழர்கள்லாம் கரன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காட்டுவாசி மாதிரி. இப்படி ஒரு பில்டப் கொடுக்குறீங்கல்ல. உங்களோட திராவிட மாடல் ஆட்சியில் எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்களை நீங்கள் உருவாக்குனீங்க? 0. எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனார். சரி, நீ பல்கலைக்கழகத்தை கட்ட வேணாம். இங்கே யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல, யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு தமிழ் இருக்கை அந்த மாதிரி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுக்கான ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணும். எத்தனை தமிழ் இருக்கை நீ உருவாக்கியிருக்க? இல்லை. தமிழ்நாடை விடு, இங்கிட்ட ஆந்திரா இருக்குது, கர்நாடகாவில் தமிழ் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, மலையாளத்தில் கேரளாவில் தமிழ் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆந்திராவில் தமிழ் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கெல்லாம் நீ கொண்டு வந்திருக்கலாமா தமிழ் இருக்கைகள்? அங்கங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் நார்த்தில் பண்ணியிருக்கலாமா? நீங்கள் பேசுகிறீங்கல்ல, மோடி தமிழை அழிக்கிறார், மோடி தமிழை அழிக்கிறார், இந்திய துணிக்கிறாருன்னு. மோடி அவர்கள் இதாக இருக்கிற வாரணாசியில் அந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கே ஒரு உண்டு பண்ணியிருக்கார். பாரதியார் இருக்கே ஒன்று உண்டு பண்ணியிருக்கார். நீங்கள் யார் தமிழ் அழிக்கிறவர், யார் இது பண்ணுறவங்க? இப்போ காசி தமிழ்ச்சங்கம் மரம் வச்சுருக்காருல 4.0, அதோட கதை என்ன தெரியுங்களா? அதோட கான்செப்டே தமிழ் கற்கலாம் வாங்க. அதாவது என்னன்னா, நார்த்தில் இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். நீ குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற, இதை தாண்டி நான் இது பண்ண மாட்டேன்னு. அவர் உலகம் முழுக்க தமிழ் எடுத்துகிட்டு போயிருக்காரு, இந்தியா முழுக்க தமிழ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே இந்தியாவில் எந்த வடநாட்டு மாணவர்கள்னாலும் இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரு கம்யூனிகேஷனில் வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரியான கான்வர்சேஷனல் லாங்குவேஜஸில் வந்து இதில் அதாவது அந்த கான்வர்சேஷன் லெவலில் தமிழை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் கற்கலாம் வாங்கன்னு இந்தியாவில் இருக்கிற பிற மொழி பேசும் மாநிலங்கள்ல இருந்து இங்கே தமிழ்நாடு வந்து தமிழை கற்றுக்கணும் அப்படிங்கிறதா இந்த காசி தமிழ்ச்சங்கம் 4.0 கான்செப்ட். யார் தமிழை வளர்க்குறா, யார் தமிழ் வளர்க்குறா? நீங்கள் என்ன தமிழை செஞ்சு கிழிச்சிங்க? தமிழ்னு தமிழை வச்சு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழை வளர்க்கல நீங்கள். அப்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட 17 யூனிவர்சிட்டிக்கு மேலே வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஒரு இது இருக்குது. அப்போ அதுக்கான ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறுமன வாயிலே தானே சவடால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த இருக்கையை உருவாக்குங்க, தமிழ் இருக்கையை உருவாக்குங்க, அப்போ ஃபண்டு வரப்போகுது இல்லை. நீங்கள் தமிழ் என்ன வளர்த்த லட்சணம் இது? தமிழ் யார் பேசுகிறா? உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் தமிழ் மொழியில் படிச்சுட்டு இருக்கா? தமிழ் மீடியமில் படிக்குதா? சொல்லுங்கள். உதயநிதி அவர்களோட பிள்ளை செத்த மொழின்றார்ல, செத்த மொழியிலேயே இவர் பேர் வச்சிருக்காரு. இவர் பேர் உதயநிதி சமஸ்கிருதமா தமிழா? திராவிடம் தமிழா சமஸ்கிருதமா? உதயசூரியன் தமிழா சமஸ்கிருதமா? எது தமிழ், எது சமஸ்கிருதம்? உதயநிதி, இன்பநிதி, ஸ்டாலின் வந்து எந்த மொழியும் கிடையாது, இந்திய மொழியே கிடையாது. அவங்க அப்பா என்ன இதெல்லாம் சொல்லுங்கள். கருணாநிதி என்னங்க பேர்? செத்த மொழின்றாங்க. இவங்க குடும்பத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு சமஸ்கிருதம். இவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் சமஸ்கிருத பேர்.
இவங்க எங்க செத்த மொழிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தை வாழ வச்சுட்டு இருக்கதா நீங்க கலைஞர் குடும்பம் தானே. துர்கா ஸ்டாலின் நல்லா சமஸ்கிருதத்துல மந்திரம் சமஸ்கிருதத்துல மந்திரம் சுத்தமான மந்திரம் சொல்றவங்க. நீங்க இந்த அனைவரும் அர்ச்சகராகலாம் திட்டம்ல ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. நல்லா ஸ்பஷ்டமா சமஸ்கிருதம் பேசுற சமஸ்கிருதம் ஓதுறவங்களையா கூட்டி வந்து உள்ள உட்கார வச்சு, அந்த ஆரிய பார்ப்பனர்கள் பாரு அவங்கள உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு ஸ்பஷ்டமாக சமஸ்கிருத மந்திரம் சொல்லி, இவங்க நடுவூட்டில் சமஸ்கிருதம் வாழுது, இவங்க எல்லார் பேர்லேயும் சமஸ்கிருதம் வாழுது, இவங்க வச்சிருக்கிற எல்லா இதையும் பாருங்க அதெல்லாம் இங்கிலீஷு. சன்ஷைன் ரெட் ஜெயிண்ட்டு, Cloud9 இப்படி எல்லாம் இங்கிலீஷு. அப்போ இவங்க தமிழே எங்கேயும் கிடையாது, ஃபுல்லாக சமஸ்கிருதம் இங்கிலீஷு தான். இதை தாண்டி நீ என்ன செத்த மொழின்னு சொல்லிட்டு இருக்கிற, உன் வீட்டில் வாழுது. அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, ஆகா இசை தென்னியில் தெரியுது, இசை தெருவில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சமஸ்கிருதம் உங்கள் வீட்டில் தெரியுது, உங்கள் பேரில் தெரியுது, உங்கள் நாடு வீட்டில் தெரியுது. இல்லை நீங்கள் எங்கே சமஸ்கிருதம் செத்த மொழின்னு சொல்கிறீங்க? இது சொல்கிறல எதுவுமே புரியாமல் எவனாவது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க. வேறு என்னத்தை சொல்கிறது? மேம் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே வந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைஞ்சது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதனால் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கக்கூடாதா? இதனால் அதிமுகவுக்கு பின்னாடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகலேருந்து விளக்குறாங்க. அப்பயே அங்கே எதுவும் சலசலப்பு வரல. அட்லீஸ்ட் அவரோட இருந்தாடி ஈரோடில் ஒரு பெரிய, அப்போ ஈரோட்டில் இருக்கிற அதிமுகவினர்னாவது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எடப்பாடி அவர்களுக்கு தான் அறிக்கை விட்டாங்க, நீங்கள் எப்படி அவர் இது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அமைதியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா எங்கேயுமே யார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சினா தலைமைக்கு கீழே கட்டுப்படணும். இவர் போயிட்டு அந்த உள்கட்சியில் வந்து வெளியில் வந்து பேசுனது, அங்கே கட்சி தலைமைக்கு இருக்கிறவங்கள்ட்டே வந்து டெட்லைன் வைக்கிறது, எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே முடிவு வரணும்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இப்போ தான் அவங்க இது பண்ணியிருக்காங்களா? அது மாதிரி இத்தனை நாள் இதுக்குள்ளே இல்லைன்னா என் பேச்சு நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி படையப்பறைஞ்சுக்கு வந்து இவர் இது பண்ணார், வெளியிட்டாங்க. இப்போ இன்றைக்கி தாவேக்காவுக்கு போயிருக்காருன்னா இது தாவேக்காவுக்கு வேணால் ஒரு இதாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சீனியரான ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து இருந்த ஒரு அரசியல்வாதி எங்கள் கூட இருக்காரு அப்படின்னா தாவேக்கா வேணால் அது வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். அதுலேயும் இங்கே திமுகவுக்கு அடியே பாருங்க. திமுகலாம் போய் எவ்வளோ பில்டப் கொடுத்து போய் எவ்வளோ பண்ணுறாங்க. சேகர் பாபு அவர்களாம் போய் பார்த்தாரு, வந்துருங்க கொஞ்சம் சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து போகலை. அப்படி பார்த்தா திமுகவுக்கு அது ஒரு வகையில் பின்னடைவு. திமுக வந்து அவர் வந்து இது பண்ணல, திமுகவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவுக்கு போயிருக்காரு. தாவேக்கால அவருக்கு எந்த அளவுக்கு அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அங்கே எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், அவங்க புசி ஆனந்த், அவங்க ராதவ், இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவங்க கூட போய் இவ்வளோ ஒரு சீனியரான ஒருத்தர் போய் அவங்களோட எப்படி அவங்களோட வேலை செய்ய போகிறாரு, அவங்களுக்குள்ள ஒத்து போகுமா, யாருக்கு விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான குழப்பங்களை தான் இது உண்டு பண்ணும். இது வந்து தாவேக்காவுக்கு வேணால் ஒரு இதாக சொல்லாமல் ஒழிஞ்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு இது பண்ண போகிறதில்ல. இதனால அதிமுகவுக்கு என்ன, ஏன்னா அவர் முன்னாடியே நீக்கிட்டாங்கிறப்பே அங்கே ஒன்றும் சலசலப்பு இல்லை. இப்போ அவர் நீக்கிட்டாங்கிறப்பே அவர் ஆபியஸாக வேறு எங்கேயாவது போவார்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அது அவர் அப்பயும் அவர் திமுகவை போயான்னு சொல்லிவிட்டு தாவே கிளப்பி சேர்ந்துருக்காருன்னா, அப்போ திமுகவை விட தாவேக்காவை அவர் ஓகேன்னு நினைக்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு திமுக இங்கே கேவலமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.